வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் எதை பற்றி அப்படின்னா, மசாலா பவுடர், அதாவது தனியாத்தூளாக இருக்கட்டும், சில்லி பவுடராக இருக்கட்டும், இல்லைன்னா சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும், ஸோ அது வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கட்டி விழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டி விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தூள் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, சால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண உடனே ஒரு கண்டெய்னரில் மசாலா பவுடர் வந்து பேக்கெட்லேருந்து அப்படியே மாற்றின உடனே இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஸோ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டி விழவும் செய்யாது, அதே மாதிரி வண்டு பூச்சியெல்லாம் வராமலும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக வந்து சாம்பார் பவுடரோ சிக்கன் பவுடரோ அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் அதிகமாக ஜாஸ்தியாக உப்பை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க. பெரிய கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதுலேயுமே இந்த மாதிரி போட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாமல், அதாவது வண்டு விழாமல், இந்த மாதிரி கட்டி விழாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.